வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, செவ்வாய் காரகத்துவ பலன்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். செவ்வாய் வந்து சகோதர கிரகம். சகோதர உறவுகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா செவ்வாய் தான் ஜாதக ரீதியா. ஓகேங்களா? அதுல பார்த்தோம்னா செவ்வாய் வந்து கெட்டு போய் நின்னா, நீச்சமாயோ அல்லது 6, 8, 12ல மறைஞ்சோ அல்லது அசுப கிரகத்தினோட சேர்ந்து சனி, செவ்வாய் சேர்க்கை அல்லது வந்து ராகு, செவ்வாய் செவ்வாய் கேது இதெல்லாம் சம்மந்தப்பட்டு இருந்தா என்ன ஆகும்னா சகோதரர்களுக்குள்ள உறவு வந்து அந்த அளவுக்கு நல்லதாக இருக்காது. ஓகேங்களா? பிரச்சனை, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு விவகாரங்கள் இதெல்லாம் நிறைய நடக்கும். பங்காளி சண்டைகள் எல்லாம் நடக்கிறதெல்லாம் ரத்த உறவுகளை சொல்லக்கூடிய செவ்வாயோட காரகத்துவம் தான். அவரோட பலாபலன்கள் நம்மளுக்கு முழுமையா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பூமி காரணம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட ஏற்படும். ஓகேங்களா? அப்ப பார்த்தோம்னா அவரோட அனுகிரகம்னா முருகப்பெருமானோட அனுகிரகம், முருகப்பெருமான வழிபாடு செய்யறது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு.